So welcome back G fam. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரே வந்து டமால்னு போட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழை, இன்றைக்கும் நல்லாவே மழை தாங்க இருக்குது. சரி அப்போ ஏன்டா ஓட்ட வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா முதலாளியோட வரணும்ல. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று டீல் பேசிட்டோம். அவரோட ஆஃபீஸ்க்கு காலையில் ட்ராப் மட்டும் பண்ணுவோம். 400 ரியால் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே பண்ணிட்டோம். ஸோ எஸ் குட் மார்னிங். என்னங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய் கூப்பிடு, அங்கேருந்து அப்புறம் கொண்டு போங்குது. சரி ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்ததை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் வாங்க போகலாம். ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேன்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மம்லக்கா டவர் அப்படியே ஒலையா அவ்வளோதாங்க இருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தால் தாங்க ஒரு ஃபாரினுக்கு வந்த ஃபீலே வந்து இருக்கும். இப்போ வாங்க இதை பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப்புக்காக நம்ம வந்து இப்போ கிளம்புவோம், போயிட்டு இது பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இன்னொரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி போகுது, இன்றைக்கி ஒரு ஆளாக எவ்வளோ தான் சம்பாதிக்க போகிறோன்றது பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வண்டியை போட்டு ஓட்ட போகிறோம் டெலிவரியில். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வருமானம் வருதுன்றதை பார்ப்போம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் 5 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு 7 கிலோமீட்டர்னு காட்டுது. நேராக போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வருவோம். ஸோ இந்த வாட்டி நம்ம கிலோமீட்டர்லாம் கண்டுக்க போகிறதில்ல. ஒரு வாட்டி நம்ம அதாவது என்ன அப்படின்னா நம்ம கிலோமீட்டரை மேனேஜ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ இத்தனை ஆர்டர் ஓட்டுவோம், அது கிலோமீட்டரை பற்றி கவலைப்படாமல் ஓட்டி பார்ப்போம். எவ்வளோ தான் இன்கம் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெட்ரோலுக்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகுதா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிங் ஃபஹத் ரோடுங்க. ஸோ இந்த ஃபஹத் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரியாத்துடைய நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு முக்கிய சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா அல்கசீம் வரும். முதல் இருந்த வீட்டில் அல்கசீமில் தான் வேலை செஞ்சேன். அதாவது 7.5 வருஷம் இங்கே தான் வேலை செஞ்சேன். அப்புறம் அவர் வந்து சொந்த ஊர் அல்கசீம்ங்கிறதால அங்கே கிளம்பி போயிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கடா போகுது, ரைட்டில் போகுதா, சூப்பர். இப்போ நம்ம ரைட்டு பிக்கப் பண்ணி ஆகணும். சரி ஓகே வாங்க ரைட்டில் போயிடுவோம். இருப்பா என்னையும் கொஞ்சம் போவிடுங்க. ஓகே. ஸோ ரியாத்தில் இந்த பில்டிங்கை பாருங்களேன் எப்படி கோணல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது பில்டிங் அவ்வளோ ஃபேமஸாக ஆகலை. நம்ம மம்லக்கா டவர் ஃபேமஸ் ஆகின மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. இது என்னடா கிட்ட கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா, கோப்ரோ ஃபிட் பண்ணுறதுக்கான இதுங்க. ரோடு வியூ வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் வந்து நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். மற்ற இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஷூட் வந்து மொபைலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக தான் அதை செட்டப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செட் பண்ணி முடிச்சுருவாங்க. செட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அதிலேருந்து தான் இனிமேல் ரெகுலராக வந்து ஷூட் பண்ணுவோம். இப்போதைக்கு அப்படியே ரைட் எடுத்து குடுன்னு ஓடுவோம். எவ்வளோ ஷார்ட் ரைட்டு காமிச்சா டக்குன்னு எப்படா உள்ளே போகிறது, பின்னாடி வர வண்டியெலாம் கண்ணா பின்னான்னு வருவோம். இந்த மாதிரி ஷார்ட் ரைட்லாம் எடுக்கும்போது புதுவாலாம் இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி வண்டியே பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம போய் ஒருத்தனை தட்டிட்டோம் அப்படின்னா தப்பு. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம காரணம் காட்ட முடியாது, நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பிகாஸ் நம்ம போய் இன்னொருத்தனை பின்னாடி போய் தட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை எவனாவது பின்னாடி தட்டினா நீங்கள் ரஃபாகவே பிரேக் அடித்து தட்ட வச்சுட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அவங்க மேலே தான் கருதப்படும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த மாதிரி ஆகாது அப்படின்றதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம் ஜி ஃபேமே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 கிலோமீட்டர் காட்டுது. பிக்கப் பண்ணியாச்சு நம்ம பொருளை. 11 கிலோமீட்டர்னு காட்டுது. அண்ட் லொக்கேஷன் 13 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுவேன்னு சொல்லி காட்டுது. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிக்கப் பண்ணி ட்ராப்பும் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இங்கேருந்து நம்மளை மெயின் ரோடு பிடிக்க சொல்லுது. சார் மெயின் ரோடு இப்போ பிடிப்போம். இங்கேருந்து மெயின் ரோடை பிடிச்சிட்டு நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் ட்ராப் பண்ணுவோம். அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த லைனில் டிப்ஸ் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு 1 ரூபா கிடைக்கலப்பா. 3 ரூபா கிடச்சிச்சு. 3 ரியால் கிடச்சிச்சு. சாரி, விச் மீன்ஸ் நம்ம காசுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது. ஆமாம் 60 ரூபா 70 ரூபா தான் கிடைச்சது. 70 ரூபா சம்திங் வரும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ ரேட் என்ன போயிட்டுருக்கு, 22 ரூபா 15 பைசா 20 பைசா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா, சரி வாங்க இப்போ இதை நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை எனக்கு தெரியல ஏன் வியூஸ் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அப்போ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா என்ன முதலாளி சொல்கிறாரு, என்ன இவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அதனால் என்னமோ பார்த்தாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு தெரியல. இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் விதவிதமான இடத்துக்கு போவோம். ஒவ்வொரு நாளும் வேறு ஏரியாவுக்கு போகிறேன். நிறைய ரோடுகளை நிறைய விஷயங்களை அவங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்குது, சொல்கிறதுக்கு இருக்குது. சொன்னாலுமே அந்த ரீச் கிடைக்கல. ஏன்னு தெரியல. நிறைய ஏன்னா
இதில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு நல்லா வியூஸ் போகுது, ஒருத்தன் நல்லா யூடியூபராக இருக்கிறான் அப்படின்னா எல்லா டைமுமே அவனுக்கு நல்லா தான் வியூஸ் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்றத நான் என்னோட லைஃப்பில் என்னோட சேனலை வச்சு நான் உணர்ந்துக்கிட்டேன். அவ்வளோதான், நத்திங். ஸோ வாங்க இப்போ போகலாம். இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. என்னோட ஃபோக்கஸ்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் நான் ரெகுலராக என்னோட ருட்டீன் என்னவோ, நம்மளோட ருட்டீன் பிளாக் தான் நம்மளது, லைஃப் ஸ்டைல் பிளாக் தான். ஸோ என்ன இருக்கோ நம்ம ஆட்டுக்கும் போடுவேன். யூடியூப்காரங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் அதை மட்டுமே நோக்கி போகணும். செகண்ட் பேபி வரப்போகுது. ஸோ பொறுப்புகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏறும், கமிட்மெண்ட்ஸ் நிறைய வரும். அப்படிங்கிறதால இனிமேல் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கேன் ஜிஃபேமே. வாங்க நேராக போய்ட்டு நான் அடுத்த கட்ட அந்த வேலை என்னவோ நான் அதில் மட்டும் இனிமேல் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஓகேவா? ஓகே ஜிஃபேம், வாங்க போகலாம். இந்த டெலிவரி போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். 12 நிமிஷம்னு சொல்லி காட்டுது, 8.9 கிலோமீட்டர்னு சொல்லி காட்டுது. இதை போய்ட்டு நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியால் மால் அப்படிம்பாங்க இவங்க, நம்ம ராயல் மால்னு சொல்லுவோம் படித்து பார்த்துட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க செகண்ட் ஆர்டர் வந்து பிக் பண்ணியாச்சு, ஓடலாம் ஃபேமே. ஸோ அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னடா ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்குமா அடுத்த செகண்டே இன்னொன்று வந்துச்சு. என்னடா இது, அக்செப்ட் இப்போ தானே பண்ணோம், ஒரு வேளை பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு சட்டுன்னு இன்னொன்று இழுத்து விட்டு உள்ளே போய் பார்க்குறேன். ரெண்டு நான் ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆடா பாவி, ஏன்டா நமக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கஸ்டமர் காருக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தெரில. அதில் வண்டி வீணா போச்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது சப்போர்ட் இருக்கும். வண்டி வீணா போச்சு, இல்லை கஸ்டமர் காசு கொடுக்கல, இல்லை ஹோட்டல்காரங்க பொருள் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஹோட்டல்காரங்க பொருள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆர்டர் அக்செப்ட் பண்ணல, அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். வண்டி வீணா போச்சுன்னு சொல்லி கிளிக் பண்ணி விட்டோம் பாருங்க, கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் சொன்னேன், டே எப்பா இந்த மாதிரி 2 வந்துருச்சுடா, நான் ஒன்று அக்செப்ட் பண்ணேன், மறுபடியும் காட்டுச்சேன்னு சொல்லி நான் இன்னொன்று அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பார்த்து ஏதாவது பண்ணி விடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க கேன்சல் பண்ணதால அவங்க ஃபுட்டோட ஆர்டர் எவ்வளோ காஸ்ட்டோ அது என் தலையில் வந்து விடியுமா என்னன்னு சொல்லி தெரியல. இன்னொன்று ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே பார்க்கவும் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் இப்போ என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்று மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஒன்று நான் பிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஏதோ காஃபி ஷாப்லேருந்து சும்மா பேஸ்ட்ரி அது இதுன்னு என்னென்னமோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 11 மினிட்ஸ்ன்னு சொல்லி காட்டுது. இதை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம். இன்றைக்கி ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். ஓரளவுக்கு மினிமலான தூரமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ளேயே தான் அழிஞ்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, தலைவலி. இப்போ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஆப் அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்க்குறேன், ஓட்டி வச்சிருக்கிற 145 ரியாலாவது இருக்கால, அதையும் பிடிங்கிட்டு விட்டாங்களான்னு சொல்லிட்டு. பிடிங்கிட்டு மட்டும் விட்டான், நேராக ஃபோன் அடிப்பேன். காசு கட் பண்ணிங்களே, அந்த பொருளுக்கான காசு, அந்த பொருள் எங்கே, எனக்கு அந்த ஹோட்டல் லொக்கேஷன் இப்போ எனக்கு வேணும், நான் போய் அந்த பொருளை வாங்கி திம்பண்டா அப்படிம்பேன். ஏன்னா கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கான காசு நம்ம பே பண்ணுறோம், பொருள் நமக்கு தான் கிடைக்கணும். பட் நமக்கு கிடைக்கல, அது எவனோ சாப்பிட்டுட்டு போவான். ஒருவேளை 100 ரியாலா, இப்போ அது 50 ரியாலா, இல்லை 10 ரியாலா, இல்லை 200 ரியாலான்னு சொல்லி எனக்கு யோசிச்சு இப்போ எனக்கு மண்டை வலிக்குது. இந்த டெலிவரியை முடிச்சுட்டு உள்ளே போய் முதல்ல பார்ப்போம் நம்ம தலையில் எவ்வளோ கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்ல மிளகா அரைக்கிறாங்கப்பா. நான் தான் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன்னு தெரியுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒருத்தனுக்கே 2 வாட்டி போயிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம். நான் தெரியாதனமா நம்மள்தான் தான் இருக்குமோ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேமே இதில் வந்து நிறைய ட்ரைனிங் இன்னும் நமக்கு தேவைப்படுது. நிறைய இன்னும் நமக்கு இதில் தொழில் நேக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. அதெல்லாம் இன்னும் நம்ம கற்றுக்கணும் ஜிஃபேம், கற்றுக்கணும். வாங்க முதல்ல போய் இதை ட்ராப் பண்ணுவோம். பழைய வீட்டுக்கிட்ட வந்தப்போ தண்ணிக்கு தான் நம்ம பிடிப்போம், ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ தண்ணி எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், ஃப்ரீ தண்ணி பிடிக்க. இந்த வீட்டுக்காரரு இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காரு இத்தனை வருஷமா. உண்மையிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் பழைய முதலாளி அம்மாவை இந்த இறக்கி விடுவோம் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுவேன். ஓகே, அதெல்லாம் எதுக்கு நமக்கு இப்போ தேவையில்லாத வேலை. முதல்ல டக்குன்னு கிளம்பும். 8.7 கிலோமீட்டர் காட்டுது. இதை போய் ட்ராப் பண்ணிவிட்டு வாலெட்டில் போய் பார்ப்போம். வாலெட்டில் காசு ஏறி இருக்கா இல்லை இருக்கிற காசு நக்கிட்டு விட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஜிஃபேமே நடா அநியாயம். 3.7 கிலோமீட்டரில் வந்து இது கொடுக்குறாங்க, பிக்கப் கொடுக்குறாங்க 16 ரியாலுக்கு. அது பாட்டுக்கு அடிக்கிட்டோம். இப்போ நடந்த அநியாயத்தை நீங்களே கேட்கல. 54 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஸோ கேஷாக கொடுத்தாங்க. ஸோ 55 ரியால் அவங்க கொடுத்தாங்க. 1 ரியால் இருங்க வண்டியில் இருக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றேன். ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த 1 ரியால் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டரில் இருக்குது. போயிட்டு பிக் பண்ணிவிட்டு 19 கிலோமீட்டர் காட்டுது. எப்படி ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஆனால் 30 ரியால் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ குடுன்னு ஓடுவோம். ஓடி போயிட்டு இதையும் டெலிவரி பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேம். 30 ரியாலுக்கு இப்போ தான் வந்துச்சுன்னு ஆசைப்பட்டேன். அவங்க ஃபோனை போட்டு இந்த மாதிரி கேன்சல் அப்படின்ட்டாங்க.
என்னத்தன்னு சொல்கிறது ஒன்றும் புரியல. நான் அடுத்து ஏதாவது ஒன்று பார்ப்போம், அவங்களே கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எப்பயுமே அவங்களே ஃபோன் போட்டு கேன்சல் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்னத்துக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுற, நீ எதுக்கு கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப் வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே கேன்சல் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே பாருங்கள் நமக்கு ஆப்ஷனே கிடையாது கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிடணும்னா கஸ்டமர் வாண்ட் கேன்சல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி கொடுத்துடணும். சூப்பர். நினச்சேன்ல ஆப் வைக்கக்கூடாது, ஆப் வைக்கக்கூடாது, ஆப் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வச்சானுங்க பெரிய ஆப்பா. இப்போ டெலிவரி பண்ண 17 ரியால் கூட கிடைக்கவே இல்லை. இன்னும் -6 ரியால் நம்மளுது தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டர் 2 ஆர்டராக வந்துருச்சு. நானும் அக்செப்ட் பண்ணலையோ நினச்சி அக்செப்ட் பண்ண பாருங்கள். -6 ரூபா. இங்கே 145 ரூபா இருந்துச்சுங்க நேற்று வரைக்கும். அவ்வளோதான், மொத்த அமௌண்ட்டையும் மறுபடியும் பிடிங்கிட்டான். கஸ்டமருடைய பொருள் எவ்வளோன்னு தெரியல. டோட்டல் டிரைவர் டெபிட்னு போட்டிருக்கு 75 ரியால்னு நினைக்கிறேன் அவங்களோட பொருள். ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க. ஏன் இப்படி பண்ணுறானே ஒன்றும் புரியல. நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்க. இப்படி நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றுமே செட் ஆகாது. அவ்வளோதான், அநியாயமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாருங்க, இங்கேருந்து இது வேறு என்ன, இப்போ வேறு கேன்சல் பண்ணாமல் இருக்கிறா. எப்படி நான் ஓட்டுறது, எப்படி நான் பண்ணுறது? அப்புறமா பேசுகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் மெக்டானல்ட்ஸ்க்கு. ஸோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கேன்சல் பண்ணாமல் இருக்காங்க ஜிஃபம். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் தான் முடியும். பட் அங்கே போயிடுச்சே. ஐயோயோ, ஒரு கஸ்டமர்து ஆர்டர் எடுத்து வச்சுருந்துருக்கணுமே. எங்கடா போச்சு மேக் கேஃபே? இங்கே பாருங்களேன் எப்படி பண்ணுறாங்களே. கஸ்டமர் வந்து நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் பாருங்களேன் இவங்க அதான் டைம் அவுட் ஆகிடுச்சு, சாப்பாடு கிடையாது, காசும் கிடையாது அப்படின்னுட்டு இருக்கிறாங்க. என்னத்தன்னு சொல்கிறது? விட்டு தள்ளுங்க, அடுத்த இதை பார்ப்போம். ஏதோ சரி பசிக்கு நாஸ்டா கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுவும் போச்சு இருந்ததும். அப்படியும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க. டைம் அவுட் ஆகிடுச்சுன்னா ரூல்ஸ் படி வந்து அவங்க கொடுக்கணும், ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஆனால் அவங்க அதெல்லாம் இல்லை, கேன்சல், அவள் தான் டைம் அவுட் ஆகிடுச்சு, பேமெண்ட்டும் வரல போல் அப்படின்ட்டு உட்காந்துருக்கானுங்க. அடுத்தது ஒன்று வந்துருக்குது, இது ஆகிட்டு போயிட்டு வருவாங்க. ஜிஃபம் வாங்க, அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்னு காட்டுறான். மனசே இல்லைங்க ஓட்டுறதுக்கு. இருந்த 145 ரியாலும் போச்சுங்க. இந்த வாரம் ஒரு 200-300 அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வருவோம், செலவுக்கு தேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதையுமே உண்டு இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரியாதனமாக தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த நேரத்துக்கு நினச்சா வேறு டிரைவரை அவங்க அனுப்பி விடலாம். ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் தெரிய மாட்டேங்குது. மனசே இல்லைங்க. மொத்த காசும் போச்சுங்க. வெறும் -6 ரியால் இருக்குங்க. அதை வச்சு நான் நாக்கா வலிப்பா. வெறும் 6 ரியால். ஏதோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் பார்த்துக்கலாம், விடுங்க. இன்னும் எவ்வளோ தான் நம்ம கையிலேருந்து போகணுன்னு பார்ப்போம். ஹங்கர் ஸ்டேஷன் ஐடி தாங்க போடலான்னு இருக்கிறேன். இது வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட்டுங்க. எப்படிலாம் கொள்ளையடிக்க முடியுமோ ஒரு டிரைவரை அப்படிலாம் கொள்ளையடிக்கிறான். இதே அவன் கம்பெனி டிரைவராக இருந்தான்னு வச்சுக்கலாம், என்ன திறமை பண்ணியிருப்பான், அந்த ஆர்டரு வேறு டிரைவருக்கு கொடுத்து ஓட்ட சொல்லியிருப்பான். நம்மலாம் வெளியேருந்து ஐடி போட்டவங்கள என்னத்துக்குப்பா இவங்க கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் மைனஸில் போட்டுடுறாங்க. ஹங்கர் ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா கிளம்பிடுவேன். ஹங்கர் ஸ்டேஷன் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு 8 ரியால் உங்களுக்கு போதே ஐயன்னு சொல்லிட்டு மொதல் ஆர்டரே பார்த்து நம்ம ஓட்டுறோம். கடைசியில் இருந்த மொத்த காசும் விட்டுட்டு போயிட்டாங்க. சரிப்பா 75 ரியால் தானே, 145 ரூபா இருந்துச்சு. அந்த கஸ்டமருக்கு என்னவோ அந்த 75 ரூபா அவங்க சாப்பாடை வெட்டிக்கோ. ஆனால் அவங்க பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஆர்டருக்கு பேயும் கிடையாது தெரியுமா. அந்த ஆர்டருக்கு பேயும் இல்லை. இருந்தாலும் ஏன்ட்டு அவங்க காசு வாங்கிட்டாங்க. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னா கூட ஓகேங்களாம். என்னன்னு சொல்கிறது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, இங்கே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அரிசி மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ விட்ட காசெல்லாம் மொத்தமாகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்குமே ஓட்டி மறுபடியும் நான் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணாமல் நான் போகிறதில்ல ஜிஃபேன். பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் காசு வேணும், அதை நான் ரெக்கவர் பண்ணி ஆகணும் ஜிஃபேன். வாங்க போகலாம். ஸோ வாங்க நேராக போகலாம். இந்த அரிசி மூட்டையை கொண்டு போய் கொடுப்போம். 11 நிமிஷம் தான் காட்டுது. ஸோ வைப்பரை போட்டுக்குவோம். என்னென்னா மழையில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, லேட்டாக ஒர்க் ஆகுறதுனால. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எந்த வேலையுமே வந்து ஈஸி கிடையாதுன்றது தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதுக்கு. இப்போ பாருங்கள், மொத்த காசும் போச்சா. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேங்க. ரொம்ப காசுலாம் போகல, அதாவது மொத்த காசும் போகல. 145 ரூபாய் கிட்டத்தட்ட 54 ரூபா நான் வந்து கேஷாக வாங்கியிருக்கேன் ஜிஃபேம் கையில். மீதி காசை ஃபுல்லாக தான் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம கேஷ் வாங்கினோம்ல, அதுவும் அதில் மைனஸ் பண்ணுவாங்க என்னோட இதுலேருந்து. ஸோ இப்போ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆக போக மீதி அதில் வந்து இப்போ 6 ரியால் தான் எடுத்து கிடக்கு. மறுபடியும் இப்போ 15 ரியாலுக்கு இப்போ ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போய் ட்ராப் பண்ணணும். அப்புறம் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி ரோடெல்லாம் ஏன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. பிகாஸ் இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லைங்க, வெள்ளி சனி. அதாவது இன்றைக்கி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நாளைக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாளைக்கு மதர்சா ஸ்கூலுமே இல்லை.
ஸோ அதனால நம்மளுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கு. இதை தான் சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. வாங்க இன்னைக்கு எவ்வளோ ஓட்ட முடியுதோ ஓட்டுவோம். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மீதி போட்டுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம கஸ்டமர் பிக்கப் ஒன்று இருக்குது. அவங்கள ஒரு லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணி விடணும். ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பிக்கப் பண்ண போகணும். இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. லெட்ஸ் கோ. இதை முடிச்சுட்டு நேராக நம்ம கஸ்டமர் கிட்ட தான் போகிறோம். பிகாஸ் 11 o'clockலாம் அவங்க வந்துடும். யாரோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ஃபேஸ்புக்கில், யாருன்னு தெரியல. நம்ம வண்டி வேற ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த டைமில் நான் எங்கேருந்து பேசுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ பாப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் முதல்ல கஸ்டமரோட இதுக்கு போயிடுவோம். ப்ளீஸ் மலையில் மட்டும் எப்பயுமே வண்டி பார்த்து ஓட்டுங்க. அது ஒன்று தான் நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன். பிகாஸ் ஸ்கிட்டு வண்டி ரொம்ப ஸ்கிட் ஆகும். நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 90 போயிட்டுருக்கேன். இந்த மலைக்கு இதுவே நான் சொல்ல போனால் அதிகம் தான். பட் பைபாஸு மெயின் ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது. இது காலியாக இருக்கிற இடத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் 8 கிலோமீட்டர் நான் போயிட்டு உங்களுக்கு கொடுக்கணும். 8 minutes காட்டுது. என்னடா இன்னும் நம்மளை அவுட்டரில் தூக்கிட்டு போய் கடாசாமல் இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பயப்புள்ள அதே வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டாப்புல. அவர் மொத்த தண்ணி நம்ம வண்டி மேலே அடிச்சுட்டு போகிறாப்புல. கைஸ் ஒரு பள்ளிவாசல் ஒன்று வருது பாருங்களேன், எப்படி இருக்குதுங்க. வேற லெவலில் இருக்கா? மாஷா அல்லாஹ் சூப்பரப்பே. ரோடே காலியாக இருக்குங்க. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதால. இந்த மாதிரியே ரியாத்து எங்களை பேர் டிரைவர்லாம் ரியாத்து இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் எப்பயுமே யோசிப்போம். அடிக்கடி பேசிப்போம். வெள்ளிக்கிழமெல்லாம் போகும்போது இந்த மாதிரி காலியாக இருந்தால் எப்படி இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். எனிவே ஸோ வாங்க டக்கு டக்குன்னு முடிப்போம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அழுத்தி ஓட்ட போகிறேன். ஜிஃபன் இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த அரிசி மூட்டையை வந்து டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்னு பார்ப்போம். கஸ்டமர் வந்து 11:30 வந்தால் போதும்ட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட 1 hour டைம் இருக்குது. அடுத்த ஆர்டர் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். கொஞ்சம் துடைச்சிக்குவோம். மழை இருக்கிறதால வெளியே போயிட்டு மேலே போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு. சில சமயம் நம்ம தாங்க மேலே போயிட்டு வர வேண்டியிருக்கு. என்னடா அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஆர்டர் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ பண்ணுறேன் வர பார்த்துதுங்க. ஐயோ வாட் இஸ் திஸ். வாங்க போகலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்தோடனே இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு பறக்க ஆரம்பிக்கலாம். மேம் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். 14 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கொய்யால வெறும் 4 கிலோமீட்டர்னு காமிச்சிச்சு. அப்படியே இவ்வளோ ஏற்றி கொடுத்துட்டான். 20 நிமிஷம். பட் இப்போ நான் ஏன் டென்ஷன் ஆகாமல் வண்டி ஓட்டுறேன்னா இன்னைக்கு விட்டதை எப்படியாச்சும் நான் பிடிச்சாகணும். அடுத்தது டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எங்கேயுமே நிற்காமல் நான் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இது 5ஆவதோ 6ஆவதோ ஆர்டருங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 50 ரூபா 55 ரூபா ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். எனிவே ஸோ பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ரைட் போக சொல்லுது. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டு போவோம். ரைட்டு போயிட்டு நோ ரைட் ஆன் ரெட்னு சொல்லி போட்டிருக்கு. எதுக்குப்பா இங்கே பாருங்க போர்டில் போட்டிருக்கு. பட் எனக்கு ரைட்டுக்கு தான் ரூட் இருக்குதாச்சு. ஹார்ன் அடிக்கிறாப்புல அப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி போயிடுவோம். எனிவே இந்த மாதிரி தனியாகவே ரைட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் போர்டை பார்த்தோன்னு கொஞ்சம் லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா கேமரா சிக்னல் வேறையா தெரியாதனமாக அடிச்சுதுன்னு வச்சுங்க 3000 ரியாலு அப்படியே ஆப் அடிச்சுட்டு போயிடும். எனிவே ஸோ வாங்க. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:43 ஆயிடுச்சுங்க. 11:30 நம்ம கஸ்டமர் வீட்டில் இருக்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இந்த டெலிவரியை கொடுத்துட்டு நேராக கஸ்டமர் இடத்துக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெலிவரி வந்து நம்ம இங்கே தாங்க பண்ணியிருக்கிறோம். இன்னும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு இந்த வீட்டில். ஸோ இது வந்து ஆர்டர் பேஸில் கட்டி தருவாங்க தெரியுமா நம்ம ஊரில் ஒரே மாதிரி எல்லா வீடும். அந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அப்படியே எல்லாத்துக்குமே அப்படி கட்டி கொடுத்துருக்காங்க மீன்ஸ் இவங்க கட்டி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இங்கே டெலிவரி பண்ணியாச்சு. இன்னும் கஸ்டமர் வந்து பேமெண்ட் இன்னும் போடாமல் இருக்காங்க. போட்டாங்கன்னா எனக்கு இங்கே காட்டும் போட்டாச்சுன்னு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரணும். போயிட்டு அது ட்ராப் பண்ணிட்டு அடுத்தடுத்து பார்க்கணும். ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸ்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை எதுவுமே தூக்க போகிறதில்ல. பிகாஸ் 11:30 அவங்க கூப்பிட்டுருக்காங்க. 11:10 ஆயிடுச்சு. இன்னும் 20 minutes நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் சுற்றி அப்படியே வந்தாங்க. இந்த வழியாக நான் வர வேண்டியது வண்டி முழுகிற அளவுக்கு அவங்க கிட்ட தண்ணி ரோடு ஃபுல்லாக. இப்போ தாங்க கொஞ்சம் லைட்டாக வெயில் வெளியே வந்திருக்கு. இன்னமும் அகெயின் மழை பெய்யும். நம்ம பார்த்து உஷாராக இருக்கணும். இன்னும் கஸ்டமருடைய கேஷ் வந்து விழுவாமல் இருக்குது. அது கொஞ்சம் விழுந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க உள்ள. பாப்பா என்ன தான் நடக்குதுன்னு. வந்துருச்சுப்பா. இந்த பாருங்கள் கேஷ் வந்துருச்சு. ஸோ இப்போ டெலிவரி பண்ணியாச்சுன்னு சொல்லிவிடுவோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். பிகாஸ் இப்போ நான் ஆர்டர் ஓட்ட முடியாது. கஸ்டமருக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும். ஓகே ஜிஃபம் வாங்க கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஜிஃபமே நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை சூப்பராக வந்து இங்கே இறக்கி விட்டுட்டோம். அலங்காமல் குலுங்காமல். இதுக்கப்புறம் பாடி தாங்காது. அதனால் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான். அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மணி வந்து 12 ஆகி விட்டதோ. இதுக்கு மேலேயும் சாப்பிடாம இருந்தால் இந்த பாடி மர்காயா. அச்சுச்சோ அடா பாவி, நான் சீக்கிரமாக சாப்பிட போகிறது உனக்கு பொறுக்கவில்லையா? ஏனடா கபோதி இப்படி செய்து விட்டாய்?
சரி ஃபேம் வாங்க நேராக அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மீட் பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே கிடைக்காம 4க்கு 10 ரவுண்டு அடிச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்கிற அளவுக்கு இதில் அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு உள்ளே போய் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபேம் வாங்க போகலாம். ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹோட்டல்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் 15 ரியாலு, ஒரு ரியாலுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் இந்த டீ எவ்வளோ எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் கவனிக்கலைங்க. சரி வாங்க, ஏன்னா டீக்கு நான் லாஸ்ட்டாக தான் பே பண்ணேன். இப்போ குடிச்சு பார்ப்போம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கேரளா ஹோட்டலில் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, அதாவது கேரளா ஸ்டைலில், நம்ம ஊர் ஸ்டைலில் அது கிடையாது. தெரியும்ல, அவங்க ஒரு மாதிரி கிரேவிலாம் வச்சு கொடுப்பாங்க. உள்ளே ஏன்டா ஹோட்டலில் காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் ரஷ் அதிகமாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சவுண்டு கிளியராக வந்திருக்காது. டீ குடிச்சு பார்ப்போம். யா சூப்பர், நல்ல ஒருத்தான டீ தான், சூப்பர். ஸோ மாஸ் ரெஸ்டாரண்ட் நல்லா மாசாக தாங்க இருக்குது. ஷார்ட்ஸில் நான் தெளிவாக கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஹோட்டலை. உள்ளேருந்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்களே பாருங்கள். ஓகே ஃபேம், ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 16 ரியாலுக்கு கொடுத்தாங்க. 6 கிலோமீட்டர் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 5.8 கிலோமீட்டர். பட்டு 20 நிமிஷம் அவனு காட்டுது. எங்கடா நம்ம வண்டி இங்கே தான் இருக்கா? ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம். வாங்க 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 அடுத்தடுத்து தெருக்கி ஓடணும். இன்றைக்கி எவ்வளோ தான் ஓட்ட முடியுதுன்னு நான் இன்றைக்கி பார்க்குறேன். இப்போமே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆர்டர் மேலே எடுத்து ஆர்டர் ஓட்டிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டிட்டோங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை உருட்டியாச்சு. இப்போ 9வது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. ஆனால் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷனில் தான் நின்று இருந்தேன். ஸோ அந்த டைமில் ஆர்டர் வந்ததும் அப்படியே தூக்கிட்டேன் நான். இந்த வாட்டி காலையிலே விட இது ரொம்ப பக்கத்துலேயே கொடுத்துருக்கிற ஒரு ஆர்டர் மாதிரி தான் இது இருக்குது. லொக்கேஷன் வைஸ் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸ்டில் மழை வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற பாட்டுக்கு இல்லை, அது பாட்டுக்கும் போகுது. நாளைக்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ அதனால் இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஃபுல்லாமே ஓட்டிட்டு நாளைக்கு லீவு போட்டுடலான்னு இருக்கேன். பிகாஸ் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கங்கேயும் தேங்கி நிற்கிது. வண்டி போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது. ஸோ ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குது. அண்ணனும் அதான் சொன்னிச்சு, நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கோ, இன்றைக்கி ரூமுக்குலாம் வராத, நைட்டு வரைக்கும் அங்கேயே இருந்து நீ டோட்டலாக ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீ வந்துக்கோ, பட் இப்போதைக்கு நீ ரிஸ்க்லாம் எடுக்காத அப்படின்ட்டுருச்சு. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஃபுல்லாக நைட் வரைக்கும் ஓட்டி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னும் 2 மினிட்ஸில் இன்னும் 4 மினிட்ஸில் அடுத்த லொக்கேஷன் ரீச் ஆகிடுவோம். 1.2 கிலோமீட்டர் தான். ஸோ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் ஃபேம். ஓகேவா? இதை பொருளை இப்போ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அடுத்தது எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சுற்றி இந்த ஏரியாவே சுற்றி வர வேண்டியதான். பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃபேம்ஸ், பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணி பக்கத்துலேயே இருந்துச்சு. அதை அப்படியே டெலிவரி பண்ணிட்டோம். அடிச்சுக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் ஏதாவது வரும்னு பார்க்குறேன். எல்லாமே 5 கிலோமீட்டரில் போய்ட்டு பிக்கப் பண்ணு, நான் 4.1 கிலோமீட்டரில் போய் ட்ராப் பண்ணு, அப்படி இப்படின்னே வந்துட்டுருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கு வழியே இல்லைங்க. வண்டியை பாருங்க, அந்த ஸ்டேடியம் கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்கேன். மழை டைமில் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆஃப் பண்ணி வச்சுன்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஓட்டுறதுக்கு தானே வந்திருக்கோம். இதோட 9வது ஐ திங்க் 10வது ஆர்டர் சம்திங் முடிய போகுது. என்ன ஏதாவது ஒரு நல்ல பிக்கப்பாக பண்ணிவிட்டு மறுபடியும் போய்ட்டு டெலிவரி பண்ண போகலாம். வாங்க ஜெய்ஃபேன். சரியான முட்டா பையனாக இருப்பான் போல இவன். இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்களேன், சப்போர்ட் பண்ணிவிடுவோம். கஸ்டமர் வாண்ட் கேன்சல், அவ்வளோதான். அப்படியே அமுக்கி விட்டோன்னா முடிஞ்சிச்சு. கஸ்டமர் வந்து கேன்சல்னு கேட்டிருக்காப்புல, கொடுத்தாச்சு. நம்ம 54 ரூபா பொருள் அவன் தலையில் வந்து வீடியோது. நம்ம வாங்கிட்டு கரெக்டாக சர்ன்னு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டு வாசப்பில் நிற்கிறேன், ஃபோன் அடித்து வெளியே நிற்கிறேன் அப்படிங்கிறேன். கேன்சல் பண்ண அப்படிங்கிறான். நேரம் 20 கிலோமீட்டர் நம்ம உருட்டிட்டு வந்து, நான் முட்டா பையனா நான் மாதிரி நிற்கிறேன். நீ என்ன கேன்சல் பண்ணுங்கிறேன். அதெல்லாம் நான் எப்படி கேன்சல் பண்ணுறது, நீ தான் கேன்சல் பண்ணணும், உனக்கு தான் ஆப்ஷன் இருக்கும், என்னதுன்னு நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டேன். அதனால் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கஸ்டமர் கேன்சல் பண்ணாங்கன்னா பார்ப்போம். ஏன்னா காலையில் 2 கேன்சல் ஆகிப்போச்சு. ஐயாவில் 3 கேன்சலுங்க. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் பொருளை கொண்டு வந்து இங்கே வந்து இறக்கி விட்ருக்கேன். இன்னும் கேன்சல் ஆகலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களாம் மயிரை பிடிங்கிங்களா எப்பா, ஓட்டுறதுக்கே எனக்கு இப்போ அவ்வளோதான் வெறி மயிர் தான் ஏறுதுட்டு. அவ்வளோ அசிங்கமாக தான் வார்த்தை வெளியே வர வைக்கிறானுங்க. கஸ்டமர் வேணான்னு சொன்னதுக்கு எனக்கு இங்கே டெலிவரின்னு காமிச்சிருச்சு. ஜிஃபேமே கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு இங்கே பொருள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜஹாஸ்லேருந்து ஓகேன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வந்து நான் வேறு பொருளை வர வச்சுட்டேன்ப்பா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கஸ்டமரை தூக்கிட்டு நான் வீட்டு வரைக்கும் இங்கே வந்துட்டேன். இப்போது கஸ்டமர் வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜஹாஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது டெலிவரின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. டெலிவரின்னு வந்துருச்சு. 20 ரியாலும் காட்டுது. என் வாலெட்டில் போய் பார்க்குறேன், அந்த 65க்கு 65 ரியாலே இருக்குது. என்னங்க மனுஷன் காலைல 8 மணிலேருந்து மாங்குன்னு 40 ரியாலுக்கு பெட்ரோலை போட்டு நான் ஓட்டி என் இருந்த காசையும் ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா
அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லி அதையும் கட் பண்ணி இப்போ டோட்டலாகவே வெறும் 65 ரியால் தாங்க இருக்கு. எப்பயிலேருந்து ஓட்டிட்டு இருக்கான் மனுஷன். வெறும் 65 ரியால் அதில் வச்சுக்கிட்டு நான் என்ன நாக்கா வலிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனுஷன் கடுப்பு தாங்க ஆகுது. அவன் வேணான்னு சொன்னா இப்போ அவன் பொருள் இப்போ நான் உட்காந்துட்டு திங்க போறேன்னா அவ்வளோத்தையும் நான் என்ன திங்கவா போறான் உட்காந்துக்கிட்டு? மனசாச்சே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க கபோதி நாய்ங்க. ஸோ என்னதான் பண்றதுன்னு தெரில. ஓட்டுற மைண்டே இல்லை இன்னைக்கு. அவ்வளோதான், நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. போதும்பா இந்த ஜாய்ஸு. இப்படியா பண்ணுவானுங்க? கஸ்டமர் கேன்சல் பண்ணதுக்கெல்லாம் நமக்கு காசு கொடுக்க மாட்டான், சாப்பாடை கையில் கொடுத்துட்டான். நான் தான் செலவு பண்ணி போய் சாப்பிட்டுட்டு வரேன்னாச்சே. 54 ரூபா அவன் சாப்பாடு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்னதான் பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கிளம்புவோம்பா கிளம்புவோம். ஐயோ இந்த ஜாஹிஸு பெரிய கும்பிடு. ஒரு ஜாஹிஸ்க்கு பெரிய கும்பிடு. ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் கேன்சல் பண்ண அந்த ஒரு பர்கர், ஃப்ரைடு பர்கர் கூடுதல் வந்து வாங்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட 54 ரியால். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து காட்டு. கொஞ்சம் கேமரா பண்ணிட்டு கையில் இது இருக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க, சீஸ் போட்டு அப்படி. இது ஒன்று வந்துச்சு, பெப்சி ஒன்று வந்துச்சு. சாப்பிட்டாச்சு. அண்ட் ஜாய்ஸ்க்கான கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். அமௌண்ட் வந்துருச்சு, ஓரளவுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துருச்சு. இன்னும் 1-2 டெலிவரி பாக்கி இருக்குது. அப்போ அந்த அப்ளிகேஷனில் பக் ஏதோ இருக்குது. அவசரப்பட்டு நான் அவனை கண்டுபிடி திட்டேன். கடுப்பில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இன்றைக்கி சேலஞ்ச் எடுத்திருந்தேன். நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன வருதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போகிறதுக்கு மனசு இல்லை. வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி வச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் போயிட்டு ஒரு 12 மணி வரைக்கும் ஓட்டி பார்ப்போம். 12 மணி வரைக்கும் ஓட்டி பார்ப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜிஃபேம் லெட்ஸ் கோ. ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியிருப்பானே. 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரைடுக்கு கிளம்புறோம். அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். அந்த கேஷ் வந்துருச்சுங்க. வெறும் 65 ருபீஸ் தான் வாலெட்டில் இருக்குனால இப்போ 125 ருபீஸ் வாலெட்டில் இருக்குங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் முன்னாடி. மறுபடியும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ரொம்ப லேட் அப்டேட்டாக இருக்குது. சின்ன தப்பு பண்ணாலும் நிறைய ஃபைன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதுக்கு மேலே இன்னும் ரொம்ப சுதாரித்து ரொம்ப உஷாராக தான் நம்ம வண்டி ஓட்டணும். ஸோ வாங்க இப்போது மொபைல் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகேவா, மொபைல் இங்கேயே வச்சுட்டேன். இதுதான் மெயின். ஸோ இதை டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம கிளம்புவோம். ஜிஃபேம் வாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது 7:30 ஆயிடுச்சுங்க. ஸோ மணி 8 ஆக போகுது. ஒரு 10 மணி வரைக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பிஸ்மில்லான்னு ஓப்பன் பண்ணுவோம். என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹங்கர் ஸ்டேஷனில் போகிறதுக்கு கஃபீல்கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் போட்டு கொடுப்பான்னு ஓகேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்க மாட்டுது. அதுதான் பிரச்சனை. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். எனிவே சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்ல ஆர்டராக கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுப்பா. முக்கியமாக கஸ்டமர் கேன்சல் பண்ணாத ஆர்டராக பார்த்து கொடு, எனக்கு அதுதான் வேணும். ஓகே வாங்க, ஆன் பண்ணியாச்சு. என்ன ஆர்டர் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போவோம். சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்கு. ஆர்டரை உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கு. இல்லை பைக்கை பரல கிட்ட. வா வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காப்புல தலைவர் பைக்கை. அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறாப்பான்னு தெரியும். அவர் அப்பா பைக்கை உருட்டிட்டு போக சொன்னால் அப்படியே மொத்தமாக 10 பைக்கை சேர்த்து ஒட்டா உருட்டிட்டு போகிற மாதிரி ஃபீல் வருதுங்க அவர் ஓட்டிட்டு போகிறத பார்த்தா. ஐயோ சரி வாங்க நேராக நம்ம போயிட்டு இப்போ பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுவோம். என்ன ஆர்டர் வருதுன்னு பார்த்துட்டு பிக்கப் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கலாம். ஜிஃபேம் ஏடா வண்டியில் போனாமோ பொசுக்குன்னு ரூமில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். இந்த ரப்போ ஏரியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஆர்டரே வரமாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல. ஸோ ஒரு வழியாக சரி என்னத்துக்கு இதுக்கு மேலே பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிவிட்டு நானும் ஒரு ஏரியாவில் நின்று அப்புறம் இன்னொரு ஏரியாவில் போய் நின்று அப்படி நின்று நானும் மாற்றி பார்த்தேன். ஒன்றும் வர மாதிரி தெரியல. சரி ஓகே ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளையிலேருந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, காலையில் போகிறோம்னா டேரெக்டாக ஒரு 2 மணி 3 மணி வரைக்குமே வந்து ஓட்டுவோம். 4 மணி வரைக்கும் முடிஞ்சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடலாம். அதாவது ஒரு 150 ரியால் 200 ரியால் சம்திங், அது வர ஆர்டர் பொறுத்து. மினிமம் பெட்ரோல் போக ஒரு மினிமம் 100 இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான். ஸோ நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஹோட்டலில் தான் இனிமேல் சாப்பிட்டுக்க போகிறோம். அப்படியே ஃபுட்டு ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 3-4 மணி வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு வீடியோஸை கொஞ்சம் நிதானமாக எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா எடிட் பண்ணணும், இனிமேல் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பட்டு எதுவுமே என்ன நடக்குமோ அதுதான் பாப்பமே அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இன்றைக்கி என்ன இன்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக போவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி
லாஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாப்பாடு ப்ளஸ் கம்பெனி தரப்புலேருந்து போட்ட ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2200 2300 கிட்ட வெட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஓட்டி ஒரு 161 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சேன். அதில் 45 ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுட்டாங்க. சாப்பாடு கணக்கில் காசு நான் சேர்க்கல, அதை நான் தனியாக வச்சுருந்தேன், அதுலேருந்து தான் சாப்பிட்டேன். சம்பாரிச்ச காசுலேருந்து 45 ரியாலுக்கு மறுபடியும் பெட்ரோல் போட்டேன். 116 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இப்போ நான் வச்சுருக்கேங்க இன்றைக்கி சம்பாரிச்சது. அது நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 116 × 22.15 ஹலாலா அப்படின்னு சொல்லி 15 பைசான்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதோ அதுதாங்க நம்ம இன்கம். ஓகேவா? ஸோ முடிஞ்சால் டிஸ்பிளேல கூட போடுறேன், பார்த்துக்கோங்க. எனிவே, லவ் யூ ஆல் ஜி ஃபேம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கஃபியில் கூப்பிட போயிருக்கு. வந்தோடனே ரசம் வச்சுருக்குறாங்க, சோறு இருக்குது, மீன் மசாலா அடித்து வச்சுருக்கு. சாப்பிட வேண்டியதான். நாளைக்கு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பை பை.